வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜய் வந்து இன்னைக்கு அவருடைய அரசியல் நடவடிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு நொடி பொழுதும் ரொம்பவும் இமை கொட்டாம கண்காணிச்சுக்கிட்டு வர அளவுக்கு, அந்த அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் சினிமா பாணியில அப்படியே இருக்குது. அந்த வகையில அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் மட்டும் கிடையாது, அவருடைய குடும்ப விஷயங்களும் இன்னைக்கு அவருடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களால ரொம்பவும் தீவிரமா கண்காணிக்கப்படுது. அந்த வகையில அவருடைய பதவியேற்பு விழாவுல நடந்த சில விஷயங்கள், அதனால இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கிற சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அது வந்து அவருக்கு தெரிஞ்சும் நெறைய தெரியாமலும் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஷோபா சந்திரசேகர் த்ரிஷாவ ஹக் பண்ணிட்டு பிளஸ் பண்ணதுனால எழுந்த சர்ச்சை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வெடிச்சிருக்குன்னே அப்படின்னே சொல்லலாம். நீங்க பண்ணுனது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. நீங்க உங்களுடைய மருமகளுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிற மாரி விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு பெரிய அளவுல பேசுபொருளா இருக்கு. இத பத்தி நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தாவேக்கா தலைவர் விஜய் வந்து இன்னைக்கு 2 வருடங்கள் அந்த கட்சிய ஆரம்பிச்சதுலேருந்து அவருடைய செயல்பாடுகள தீவிரம் காட்டிட்டு வந்தாரு. அந்த வகையில ஒவ்வொரு கட்டமா ரொம்பவும் கேர்ஃபுல்லா இன்னைக்கு கிராஸ் பண்ணி, இன்னைக்கு தமிழக முதல்வரா தேர்வாயிருக்காரு. அவர் வந்து செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களுமே இன்னைக்கு பெருமளவுல பேசப்படுது. நெறைய டவுன்ஃபால்ஸ மீட் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. ஆனா இந்த இடத்துக்கு வந்த அப்புறமும் கூட அவருடைய அமைதி, மௌனம், செயல்பாடுகள்ல அவருடைய தீவிரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த அளவுக்கு ஒரு மனுஷனால இவ்ளோ பெரிய ஆரவாரத்துல கூட பொறுமையா, அமைதியா ஒரு தலைமுடி கூட ஆடாம இருக்க முடியுமா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா, அததான் இன்னைக்கு தளபதி விஜய் அவர் அப்படிங்கிறவரு பண்ணிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆரவாரமா இருக்கட்டும், இல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருக்கட்டும், எதிராளி எந்த அளவுக்கு வந்து அ சத்தமா பேசினாலும் சரி, அவருடைய இமை கூட கொட்டாம அந்த அளவுக்கு அத பொறுமையா பார்த்துட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு சட்டப்பேரவையில பேசின விஷயங்கள் வந்து, இன்னைக்கு உங்கள தேர்வு பண்ணுன மக்களே அதுக்கு வருந்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர சாடி நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. இன்னைக்கு நாங்க மக்களோட அந்த வளர்ச்சிக்காக வாங்குன பணத்த வந்து இன்னைக்கு நீங்க கடன் சுமை அப்படிங்கிற மாரி மக்கள் கிட்ட திணிச்சு, உங்களால முடியாத விஷயங்கள்லாம் நீங்க வந்து நெறைய சொல்லியிருந்தீங்க. அத உங்களால நிறைவேத்த முடியல அப்படிங்கிற பட்சத்துல, அந்த பழிய தூக்கி எங்க மேல போடுறதுக்கும் துணிஞ்சிட்டீங்க. ஆனா மக்கள் இதுக்கு மேலயும் முட்டாளா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய குற்றச்சாட்டுக்கள இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் மேல வச்சிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, அவருடைய அம்மாவான ஷோபா சந்திரசேகர பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய மருமகள் மற்றும் ஜேசன் சஞ்சயா இருக்கட்டும், திவ்யா சாஷன் ஆகட்டும், பேரன், பேத்தி அப்படிங்கிறவங்க பதவியேற்பு விழாவுல இடம்பெறாத போது, உங்களால எப்படி த்ரிஷாவ அவ்வளோ சந்தோஷமா ஹக் பண்ணி பிளஸ் பண்ண முடிஞ்சது? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே உங்களுடைய மருமகளுக்கு நீங்க செய்ற துரோகம் தான். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல டாக் ஆஃப் த டவுனா இருக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தாவேகா தலைவர் விஜய பிடிக்கும்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க.